வடக்கு காசா நகர் படைப்பிரிவினுடைய தளபதி இஸ்ஸதீன் அல் ஹத்தாத் அவர்களுடைய சாகசங்கள். அமெரிக்காவில் மேற்கொள்ளப்பட்ட 3 பயங்கரவாத தாக்குதல்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் ஹமாஸுக்கு விடுத்திருக்கக்கூடிய காலக்கெடு. துருக்கியின் இஸ்தான்புல் நகரிலே நடைபெற்ற பலஸ்தீனிய மக்களுக்கான ஆர்ப்பாட்டங்களும் அணிவகுப்புகளும் துருக்கியினுடைய அதிபர் அர்துகானினுடைய இரட்டை முகமும். நேற்றிரவு அமெரிக்காவின் பல பிரதேசங்களில் பயங்கரவாத தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. நியூ ஓர்லியன்ஸ் என்கின்ற பிரதேசத்திலே ட்ரக் வண்டி ஒன்றின் மூலமாக ஒருவர் பயங்கரவாத தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். சன நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய பிரதேசத்தினூடாக இந்த ட்ரக் வண்டியினை செலுத்தி தாக்குதலை மேற்கொண்டுள்ளார். இவ்வாறு ட்ரக் வண்டி மோதியதில் 4 பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து ட்ரக் வண்டியிலிருந்து இறங்கிய நபர் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார். இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலின் விளைவாக 15க்கும் அதிகமான பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் 30க்கும் அதிகமான பொதுமக்களும் 2 போலீஸ் அதிகாரிகளும் படுகாயமடைந்துள்ளார்கள். அத்தோடு இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ட்ரக் வண்டியினுடைய பின்புறத்திலே ISIS பயங்கரவாதிகளின் கொடிகளும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. மேலும் குறித்த ட்ரக் வண்டிக்குள்ளே அதிகளவான ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் வெடிகுண்டுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த பயங்கரவாத தாக்குதலை மேற்கொண்டதற்கு பிறகு குறித்த பிரதேசத்திலே இன்னும் பல பயங்கரவாத தாக்குதல்களை திட்டமிட்டிருப்பதாகவும் இதிலிருந்து தெளிவாக புலப்படுகின்றது. இருப்பினும் இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்க போலீசாருக்கும் இந்த பயங்கரவாத இடையிலே துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் இடம்பெற்றுள்ளன. இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் குறித்த பயங்கரவாதி அழிக்கப்பட்டுள்ளான். மேலும் இவரோடு வருகை தந்திருந்த 3 பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அத்தோடு இந்த பயங்கரவாத தாக்குதலை மேற்கொண்டிருக்கக்கூடிய நபர் சம்சுதீன் ஜப்பார் என்கின்ற நபர் என்று அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் இவர் முன்னாள் அமெரிக்க இராணுவ வீரர் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதாவது முன்னாள் அமெரிக்க இராணுவ வீரரான சம்சுதீன் ஜப்பார் என்கின்ற நபர் ISIS பயங்கரவாதிகளுடைய கொடியை தன்னுடைய ட்ரக் வண்டியில் காட்சிப்படுத்தியவாறு இந்த படுகொலை தாக்குதல்களையும் பயங்கரவாத தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார். இந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து லாஸ் வேகாஸில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் ஹோட்டலுக்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டெஸ்லாவினுடைய சைபர் காரும் வெடித்து சிதறியுள்ளது. இந்த காருக்குள்ளே வெடிமருந்துகள் இருந்ததாகவும் அதனை வெடிக்க செய்ததன் மூலமாகவும் தான் இந்த டெஸ்லா கார் வெடித்திருப்பதாகவும் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் குறித்த காருக்குள்ளே வெடிமருந்துகள் இருந்ததனால் தான் டெஸ்லா காரானது வெடித்து சிதறி இருப்பதாகவும் இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்று எலன் மஸ்கும் தன்னுடைய எக்ஸ் தளத்திலே பதிவிட்டிருந்தார். அத்தோடு இந்த பயங்கரவாத தாக்குதலில் 2 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 7க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் அமெரிக்க போலீசார் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கும் நியூ ஓர்லியன்ஸ் பிரதேசத்திலே நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கும் நேரடியான தொடர்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 2 பயங்கரவாத தாக்குதல்களையும் ஒரே நபர் தான் திட்டமிட்டிருப்பதாகவும் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளன. அடுத்து இந்த தாக்குதல்களை தொடர்ந்து நியூயார்க் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஒரு இரவு விடுதி ஒன்றிலே துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் 13க்கும் அதிகமானோர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் 20க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அத்தோடு நேற்றிரவு அமெரிக்காவிலே தொடர்ச்சியாக நடைபெற்ற இந்த பயங்கரவாத தாக்குதலினால் ஒட்டுமொத்த அமெரிக்காவும் பதற்றமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது. பொதுமக்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த பயங்கரவாத தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும். இந்த பயங்கரவாத தாக்குதல்கள் முழுமையாக முறியடிக்கப்பட வேண்டும். இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளும் அவர்களுடைய குழுக்களும் முழுமையாக அழிக்கப்பட வேண்டும். இந்த பயங்கரவாதிகள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு அவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். அதே நேரம் அமெரிக்காவில் ஒரே இரவிலே நடைபெற்ற இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னால் சதித்திட்டங்கள் இருப்பதாகவும் ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். வேண்டுமென்றே இந்த பயங்கரவாத தாக்குதல்கள் திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் கசிவடைந்து வருகின்றன. இதே விடயத்தை தான் சில மத்திய கிழக்கு ஆய்வாளர்களும் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அதாவது அமெரிக்காவிலே ஒரே இரவில் பல பயங்கரவாத தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளன. இனி வரக்கூடிய நாட்களில் அமெரிக்காவில் பல பயங்கரவாத தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படலாம். டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் 20 நாட்களுக்குள்ளே ஜனாதிபதியாக பதவியேற்கப் போகின்றார். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க மக்களுடைய பார்வையையும் ஒட்டுமொத்த சர்வதேசத்தினுடைய பார்வையையும் மத்திய கிழக்கை நோக்கியும் மேற்காசியாவை நோக்கியும் திசை திருப்ப பார்க்கின்றார். இந்த பயங்கரவாத தாக்குதல்கள் மூலமாக அனைவருடைய கவனத்தையும் மத்திய கிழக்கை நோக்கி திருப்புவதற்கு முயற்சி செய்கின்றார். மேலும் இவ்வாறு அனைவருடைய கவனத்தையும் மத்திய கிழக்கை நோக்கி திசை திருப்பி இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான ஆதரவை திரட்டுவதற்கும் நெட்டன்யாஹுவுக்கான முழுமையான ஆதரவை வழங்குவதற்கும் செயற்திட்டங்களை மேற்கொள்ளப் போகின்றார். இந்த பயங்கரவாத தாக்குதல்களுடைய தொடர்ச்சியை பயன்படுத்தி டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாஹுவும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தினை போர்க்களமாக மாற்றப் போகின்றனர்.
வருகின்றார்கள். இதற்கான பாதையை தான் தற்போது அமைத்து வருகின்றார்கள் என மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். எனவே இந்த பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பின்னால் இவ்வாறான அரசியல்களும் புதைந்துள்ளது என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்து நேற்றைய தினம் துருக்கியினுடைய இஸ்தான்புல் நகரில் 4 லட்சத்திற்கும் அதிகமான துருக்கிய மக்கள் ஒன்றிணைந்து பலஸ்தீனிய மக்களுக்கான ஆதரவை வெளிப்படுத்தி இருந்தார்கள். காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள். அதே நேரம் இஸ்தான்புல் நகரிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கான இந்த ஆர்ப்பாட்டங்களும் அணிவகுப்புகளும் துருக்கிய மக்களினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டங்களாக அமைந்திருக்கவில்லை. குறித்த ஆர்ப்பாட்டத்திலே பல அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். அர்துகானினுடைய கட்சியை சேர்ந்த சில முக்கியமான நபர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். அதாவது துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் புதிய பிரச்சாரம் ஒன்றை ஆரம்பித்துள்ளார். நேற்று ஹகியா சோபியா, இன்று உமையாத், நாளை அல்லக்ஸா என்கின்ற தொனிப்பொருளுக்கு கீழாலேயே அர்துகான் இந்த பிரச்சாரங்களையும் அணிவகுப்புகளையும் ஆரம்பித்திருந்தார். பலஸ்தீனிய மக்களுடைய இரத்தத்தினை பயன்படுத்தி துருக்கியினுடைய பொருளாதாரத்தை வளர்த்து கொண்ட அர்துகான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடன் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்தி இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடன் ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரத்தை மேற்கொண்டு விட்டு தற்போது தன்னுடைய அரசியல் கட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் தன்னுடைய கட்சியின் எதிர்காலத்தினை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தையும் கௌரவத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் தன்னுடைய மகனான பிலால் அர்துகானினுடைய தலைமைக்கு கீழால் இந்த பலஸ்தீனிய மக்களுக்கான ஆர்ப்பாட்டங்களையும் அணிவகுப்புகளையும் மேற்கொண்டுள்ளார். அர்துகானினுடைய இந்த புதிய பிரச்சாரங்கள் தொடர்பாக துருக்கியினுடைய எதிர்க்கட்சிகளும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடன் எல்லா விதமான உறவுகளையும் பேணிவிட்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான பொருளாதாரத்தையும் பலப்படுத்திவிட்டு தன்னுடைய மகனின் தலைமையிலே பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவான இந்த ஆர்ப்பாட்டங்களையும் அணிவகுப்புகளையும் மேற்கொண்டிருப்பது அவருடைய அரசியல் லாபங்களை அடைந்து கொள்வதற்காகவும் அரசியல் எதிர்காலத்தினை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் எடுத்திருக்கக்கூடிய முயற்சியாகவே கருதப்படுகின்றது என்றும் துருக்கியினுடைய எதிர்க்கட்சிகளும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளன. ஆயிரக்கணக்கான துருக்கிய மக்கள் ஒன்றிணைந்து பலஸ்தீனிய மக்களுக்கான ஆதரவை வெளிப்படுத்தி இருப்பது ஒரு அழகான காட்சியாகவே அமைந்திருந்தது. ஆனால் இதனை பயன்படுத்தி அர்துகான் மேற்கொள்ளக்கூடிய அரசியலானது அழுக்கானதாகவே காட்சி அளித்தது. உண்மையிலேயே அர்துகான் பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளை தடுத்து நிறுத்த விரும்பியிருந்தால், பலஸ்தீனிய மக்களுக்கான முழுமையான ஆதரவை வெளிப்படுத்துவதற்கு விரும்பியிருந்தால், இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு முழுமையான அழுத்தத்தினை வழங்குவதற்கு விரும்பியிருந்தால், துருக்கியினூடாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு செல்லக்கூடிய எண்ணெய் குழாய்களை முழுமையாக தடுத்து நிறுத்தி இருப்பார். இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான எல்லா விதமான பொருளாதார உடன்படிக்கைகளையும் முறித்துக் கொண்டிருப்பார். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பொருளாதாரத்தை வளப்படுத்தக்கூடிய எந்த ஒரு வியாபாரத்தையும் மேற்கொண்டிருக்க மாட்டார். துருக்கியினுடைய துறைமுகங்களில் இருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு துறைமுகங்களுக்கு செல்லக்கூடிய சரக்கு கப்பல்களை முழுமையாக தடுத்து நிறுத்தி இருப்பார். இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான ஒப்பந்தங்களின் மூலமாகவும் பொருளாதார வர்த்தகத்தின் மூலமாகவும் அடைந்து கொள்ளக்கூடிய லாபம் ஈட்டக்கூடிய மில்லியன் டாலர்களை அர்துகான் முழுமையாக நிராகரித்திருப்பார். ஆனால் இந்த விடயங்களையும் நடவடிக்கைகளையும் அர்துகான் மேற்கொள்ளாமல், இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான உறவுகளை துண்டித்துக் கொள்ளாமல், இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான பொருளாதார வர்த்தகத்தை துண்டித்துக் கொள்ளாமல், தன்னுடைய அரசியல் லாபத்திற்காகவும் அரசியல் எதிர்காலத்திற்காகவும் தன்னுடைய கௌரவத்திற்காகவும் பலஸ்தீனிய மக்களுடைய இரத்தத்தினை பயன்படுத்துவது அருவருப்பான விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. இங்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு வேடிக்கையான விடயம் என்னவென்றால், அர்துகானினுடைய இந்த செயற்பாடுகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடன் அர்துகான் வைத்திருக்கக்கூடிய உறவுகளும் பொருளாதார வர்த்தகங்களும் அர்துகானினுடைய தந்திரமான மூலோபாயம் என்றும் அர்துகானினுடைய மூலோபாய நகர்வுகள் என்றும் நியாயப்படுத்துவதுதான். அர்துகானினுடைய இந்த மூலோபாய தந்திரங்களும் மூலோபாய நகர்வுகளும் துருக்கிய மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக அமைந்திருக்கலாம். துருக்கியினுடைய பொருளாதாரத்தை வளர்க்கக்கூடியதாக அமைந்திருக்கலாம். அர்துகானினுடைய அரசியல் எதிர்காலத்தினை பாதுகாக்கக்கூடியதாக அமைந்திருக்கலாம். அர்துகானினுடைய கௌரவத்தை பாதுகாக்கக்கூடியதாக அமைந்திருக்கலாம். ஆனால் ஒரு பொழுதும் அர்துகானினுடைய இந்த மூலோபாய நகர்வுகள் பலஸ்தீனிய மக்களுக்கு எந்த பயனையும் அளிக்கப் போவதில்லை. பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக எந்த விதத்திலும் பயனளிக்கப் போவதில்லை. பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிப்பதற்கும் உதவப் போவதில்லை. இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடன் துருக்கி மேற்கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார வர்த்தகத்தின் மூலமாக கிடைக்கப்பெறக்கூடிய ஒவ்வொரு டாலர்களிலும் பலஸ்தீனிய மக்களுடைய இரத்தம் படிந்துள்ளது என்பதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வெஸ்ட் பேங்கினுடைய துல்கராம் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றிரவு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் துல்கராம் பிரதேசத்திற்குள்ளே 2 படைப்பிரிவுகளை களமிறக்கி இருந்தது. மேலும் கைகூலி அப்பாஸினுடைய PA படைகளும் களமிறக்கப்பட்டிருந்தன. இப்படியான சூழ்நிலையில் நேற்றிரவு துல்கராம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் 3 பொறிகளை வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களை தட்டி தூக்கியுள்ளார்கள். மேலும் இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக கைகூலி அப்பாஸினுடைய PA படைகளுக்கு எதிராகவும் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 5க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதே போன்று ஜெனின் பிரதேசத்திலும் பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் PA படைகளுக்கு எதிராகவும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த தாக்குதல்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் சிப்பாய்களும் PA சிப்பாய்களும் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் ஒரு பலஸ்தீனிய போராளியும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இதே போன்று நப்லஸ் பிரதேசத்திலே ஸ்னைப்பர் தாக்குதல்
தாக்குதல் மூலமாக ஒரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாயையும் பலஸ்தீனிய போராளிகள் அளித்துள்ளார்கள். தற்போதும் குறித்த பிரதேசங்களிலே பலஸ்தீனிய போராளிகளுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கும் PA படைகளுக்கும் இடையில் உச்ச மோதல்கள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலிருந்தும் காசாவில் இருந்தும் அல் ஜசீரா ஊடகத்தினை முழுமையாக தடை செய்வதற்கான உத்தரவை கைகூலி அப்பாஸினுடைய பலஸ்தீனிய அதிகார சபை விடுத்துள்ளது. ஏற்கனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதேசங்களில் இருந்து அல் ஜசீரா ஊடகமானது வெளியேற்றப்பட்டுள்ளது. இப்படியான நிலைமையிலேயே தற்போது கைகூலி அப்பாஸினுடைய பலஸ்தீனிய அதிகார சபையானது அல் ஜசீரா ஊடகத்திற்கு தடைகளை விதித்துள்ளது. ஜெனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய PA படைகள் பலஸ்தீனிய மக்கள் மீது மேற்கொண்ட தாக்குதல்களை அல் ஜசீரா ஊடகம் வெளியிட்டதன் காரணத்தினால் தான் இந்த தடைகளை பலஸ்தீனிய அதிகார சபை வெளியிட்டிருப்பதாகவும் செய்திகள் கசிவடைந்துள்ளன. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா முழுவதும் வான்வழி தாக்குதல்களை தொடர்கின்றது. தெற்கு காசாவின் கான் யூனிஸின் மேற்கு பிரதேசமான அல் மவாசி பிரதேசத்தை இலக்கு வைத்து உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த வான்வழி தாக்குதலிலே 15க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் இந்த வான்வழி தாக்குதலில் காசாவின் போலீஸ் படையினுடைய இயக்குனரும் அவருடைய பாதுகாவலர்களும் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் காசாவின் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மத்திய காசாவின் உஷத் முகாம் பிரதேசத்திலும் தேர் எல் பலா பிரதேசத்திலும் வடக்கு காசாவின் ஜபலியா பிரதேசத்திலும் உச்சக்கட்ட வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களில் 25க்கும் அதிகமான பலஸ்தீனிய பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மீது ஹமாஸ் தொடர்ச்சியாக ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இஸ்ரேலை இலக்கு வைத்து மேற்கொள்ளக்கூடிய ஹமாஸின் ஏவுகணை தாக்குதல்கள் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும். அதே போன்று ஹமாஸிடம் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பணை கைதிகள் அனைவரும் முழுமையாக விடுதலை செய்யப்பட வேண்டும். இல்லாவிட்டால் காசாவிலே நீண்ட காலமாக கண்டிராத ஆயுதங்களையும் படைகளையும் பயன்படுத்தி ஒட்டுமொத்த காசாவிலும் தாக்குதல்களை மேற்கொண்டு ஹமாஸை முழுமையாக தரைமட்டமாக்குவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுப்பேன். காசாவிலே ஹமாஸ் எதிர்பார்க்காத தாக்குதல்களை நான் மேற்கொள்வேன். மேலும் ஹமாஸுக்கு ஜனவரி 20ஆம் தேதி வரை நான் காலக்கெடு விதிக்கின்றேன். ஜனவரி 20ஆம் தேதிக்குள் ஹமாஸ் தரப்பினர் இஸ்ரேலிய பணை கைதிகளை முழுமையாக விடுதலை செய்துவிட வேண்டும். ஹமாஸ் நிபந்தனைகளை கைவிட்டு பணை கைதிகளை விடுதலை செய்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் ஹமாஸுக்கு மரண அடியை வழங்குவோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் முற்றுக்கட்டையில் முடிவடைந்திருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக 20ஆம் தேதி பதவியேற்றதற்கு பின்பே காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படும் என்றும் மத்தியஸ்தர்கள் அறிவித்திருப்பதாக அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஊடகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது. மேலும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்பு காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாக குறித்த ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இப்படியான நிலைமையில் நான் பதவியேற்பதற்கு முன்பு ஹமாஸ் அனைத்து பணை கைதிகளையும் விடுதலை செய்துவிட வேண்டும் என்றும் எந்தவிதமான நிபந்தனைகளையும் ஹமாஸ் விதிக்க கூடாது என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியான மிரட்டல்களையும் வெளியிட்டு வருகின்றார். அதாவது ஒட்டுமொத்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளும் நிலத்திரர்களும் டொனால்ட் ட்ரம்பினுடைய வருகையை முழுமையாக நம்பி இருக்கின்றார்கள். ஒருவேளை டொனால்ட் ட்ரம்பினுடைய வருகைக்கு பிறகு இவர்களுடைய லட்சியங்களும் நோக்கங்களும் எண்ணங்களும் புஸ்வானமாக மாறிவிடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. இவர்கள் அதிகளவாக நம்பக்கூடிய டொனால்ட் ட்ரம்பினால் எதுவும் செய்ய முடியாத நிலைமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் நெட்டன்யாஹுவினுடைய கட்சியிலிருந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நெசட் பாராளுமன்ற சபையிலிருந்து முழுமையாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அரசியலில் இருந்து முழுமையாக ஓய்வு பெற்றுள்ளார். மேலும் இந்த சந்தர்ப்பத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஹமாஸிடம் இருக்கக்கூடிய எங்களுடைய பணை கைதிகளை உயிரோடு மீட்டெடுக்க வேண்டியது எங்களுடைய தார்மீக கடமையாகும். அவர்கள் உயிரோடு இருக்கும் சந்தர்ப்பத்திலேயே நாங்கள் மீட்டெடுத்து விட வேண்டும். ஹமாஸுடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு பணை கைதிகளுடைய பரிமாற்றத்தை மேற்கொண்டு எங்களுடைய பணை கைதிகளை நாங்கள் உயிரோடு மீட்டெடுத்து விட முடியும். இருப்பினும் நெட்டன்யாஹுவும் இஸ்ரேலினுடைய அரசும் இதனை விரும்பவில்லை. அவர்களுடைய அரசியலுக்காகத்தான் எல்லா விதமான காய் நகர்த்தல்களையும் மேற்கொள்கின்றார்கள் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அடுத்து எடியோ துடகத்தினுடைய இராணுவ ஆய்வாளர் எவி இசெசரோப் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வடக்கு காசாவில் முடிவை காண்பது மிகவும் கடினமான விடயமாக மாறிவிட்டது. இன்னும் பல மாதங்கள் வடக்கு காசாவிலே நாங்கள் சண்டையிட்டாலும் எந்த விதமான முடிவுகளையும் எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியாது. ஹமாஸ் வடக்கு காசாவை கைவிடுவதற்கான எந்த விதமான அறிகுறிகளையும் இன்னும் காண்பிக்கவில்லை. வடக்கு காசாவிலே உச்ச வான்வழி தாக்குதல்களையும் தரைவழி தாக்குதல்களையும் மேற்கொண்டிருக்கின்ற போதிலும் ஹமாஸ் சரணடைவதற்கான எந்த விதமான அறிகுறிகளையும் காண்பிக்கவில்லை. அதே நேரம் வடக்கு காசாவிலே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய இழப்புகள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. அத்தோடு வடக்கு காசாவின் வடக்கு பிரதேசமான ஜபலியா, பெய்ட் ஹனூன், பெய்ட் லாஹியா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் 4 பேர் கொண்ட குழுக்களாகவும் 3 பேர் கொண்ட குழுக்களாகவும் பிரிந்து செயற்படுகின்றார்கள். கட்டளை தளபதிகளுடைய வழிகாட்டுதல் இல்லாமலேயே தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு எதிராக செயற்படுவதற்கும் அவர்கள் எல்லா திறன்களையும் கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று வடக்கு காசாவின் மத்திய பிரதேசமான காசா நகர் பிரதேசத்திலே தளபதி இஸ்ஸதீன் ஹத்தாத் அவர்கள் சாகசங்களை மேற்கொண்டு வருகின்றார். வடக்கு காசாவின் மத்திய பிரதேசத்தையும் தெற்கு பிரதேசத்தையும் தளபதி இஸ்ஸதீன் ஹத்தாத் அவர்கள் முழுமையாக மீட்டெடுத்து வருகின்றார். குறித்த பிரதேசங்களிலே ஹமாஸினுடைய இராணுவ திறன்களையும் அவர் முழுமையாக மீட்டெடுத்து விட்டார். மேலும் குறித்த பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ராணுவத்திற்கு எதிரான தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் புதிய கெரில்லா போர் முறைகளை பயன்படுத்தி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் எல்லா விதமான பயிற்சிகளையும் வேலை திட்டங்களையும் அவர் மேற்கொண்டு வருகின்றார். இதே போன்று
போன்று மத்திய காசாவின் உஷத் முகாம், தேர் எல் பலா பிரதேசங்களிலும் இருக்கக்கூடிய கட்டளை தளபதிகளும் குறித்த பிரதேசத்திலே ராணுவ திறன்களை கட்டமைத்து வருகின்றார்கள். எவ்வளவுதான் இஸ்ரேலிய ராணுவம் தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டாலும் காசாவின் யுத்தகலத்திலிருந்து ஹமாஸை முழுமையாக அகற்றுவதற்கு முடியவில்லை, காசாவிலே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கு முடியவில்லை என எலியோத் ஊடகத்தினுடைய ஆய்வாளர் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அடுத்து இன்று மாலையும் பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கிபுத் பிரதேசத்தினை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அதே போன்று அல்-அக்ஸா படையினர் ஜபலியா பிரதேசத்திலே ஒமர் அல் காசிம் படையுடன் கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். இதன்போது 2 மெர்காவா போர் தங்கி வாகனங்களை வெடிக்கச் செய்திருந்தார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.